வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம அஸ்பெக்ட் ரேஷியோ பற்றி பார்க்க போகிறோம். இது சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு ரெக்வெஸ்டடான வீடியோ. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு இமேஜ் அனுப்பிச்சு எனக்கு நிறைய பேர் டவுட்டாக கேட்டிருந்தாங்க. நாங்கள் ஒரு ஃபுல் ஹெச்டி டிவி வாங்கியிருக்கிறோம். எங்களுக்கு சேனல்ஸ் பார்த்தோம்னா கேடிவி, சன் மியூசிக் இந்த மாதிரி சேனல்ஸில் ஆஃப் ஸ்க்ரீன் தான் வருது, மேலேயும் கீழே பிளாக் ஸ்க்ரீனில் இருக்குது. எங்களுக்கு ஃபுல் ஹெச்டி டிவின்னு தான் சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு ஃபுல்லாக வந்து பிக்சர் தெரிய மாட்டேங்குது, ஆஃப் ஸ்க்ரீன் மறைச்சிருக்கு. இதுக்கு நாங்கள் ஜூம் பண்ணணுமா, இது செட்டிங்ஸ் எதுவும் சேஞ்சஸ் பண்ணணுமா, இந்த மாதிரி நிறைய பேர் டவுட் கேட்டுட்டு இருந்தாங்க. இதற்கான ஒரு சொல்யூஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு அஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். ஹைட்டையும் வித்தையும் மென்ஷன் பண்ணுறதா அஸ்பெக்ட் ரேஷியோ அப்படிங்கிறாங்க. ஆரம்ப காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ரேஷியோவில் ஷூட் பண்ணாங்க அப்படின்னா 1:1, 3:2, 2:1 இந்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஆரம்ப காலம் டிஎஸ்எல்ஆர் கேமரா, ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே 3:2 இந்த ஒரு ரேஷியோ தான். அடுத்து ரொம்ப நாளாக எஸ்டி டிவி, வீடியோ கம்ப்யூட்டர் டிஸ்பிளே இது எல்லாமே 4:3. இந்த 4:3 பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த எக்ஸாம்பிளுக்கு நம்ம இதில் கலைஞர் டிவி, பிளாட் டிவி, எல்இடி வர்றதுக்கு, எல்சிடி எல்இடி வர்றதுக்கு முன்னாடி. அடுத்து நம்ம மொபைல் ஃபோனே பார்த்தீங்கன்னா 9:16 இந்த ஒரு வெர்டிக்கல் இதில் தான் இருக்கும். அடுத்து நம்ம ஃபைனலாக எல்இடி, எல்சிடி டிவியெல்லாம் யூஸ் பண்ணுற ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம்னா 16:9, 16:9 இந்த ஒரு டெக்னாலஜி இப்போ ஃபைனலாக இப்போ வரைக்கும் ஃபுல் ஹெச்டி 4K டிவி வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ நீங்கள் கேட்கலாம், மேலேயும் கீழே வர அந்த பிளாக் ஸ்க்ரீனுக்கு பேர் என்ன அப்படின்னா லெட்டர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பில்லர் பாக்ஸ்னால் லெஃப்ட் ரைட் வரும். இந்த மாதிரி நான் இமேஜில் காமிக்கிறேன். இந்த பில்லர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் வந்தது. இப்போயுமே பார்த்திங்கன்னா ஒரு ஹெச்டி சேனலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பழைய காலத்து கிரிக்கெட் மேட்ச்லாம் பார்க்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் டைப்பில் தான் உங்களுக்கு ப்ளே ஆகிட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் வராது. ஏன்னா ஒரு ஹெச்டி குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு சேனலில் வந்து பழைய காலத்து கிளாரிட்டி இல்லாத ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணும்போது அந்த மாதிரி பில்லர் பாக்ஸ், இந்த மாதிரி லெட்ரு பாக்ஸ் மாதிரி ஒரு ஸ்கொயர் டைப்பில் தான் உங்களுக்கு ப்ளே பண்ணுவாங்க. உங்களுக்கு ஃபுல் ஹெச்டியில் வந்து வீடியோ வரணும் அப்படின்னா உங்களுக்கு அங்கே டெலிகாஸ்ட் பண்ணுறதே, அங்கே வந்து ஷூட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ஒரு 4K, ஒரு 2K இந்த மாதிரி கேமராவில் உங்களுக்கு பண்ணினாங்க அப்படின்னா தான் அதனுடைய அவுட்புட்டும் நமக்கு கிளாரிட்டியாக வரும். இந்தியாவில் எடுக்கக்கூடிய ஒரு 90% மூவி எல்லாமே பார்த்தீங்கன்னா 2.35:1 இந்த ஒரு அஸ்பெக்ட் ரேஷியோ விதத்தில் தான் எடுக்கிறாங்க. இதே இது யூஎஸ்ஐ கம்பேர் பண்ணும்பொழுது 1.85:1 இந்த ஒரு டெக்னாலஜியில் எடுப்பாங்க. அதனால் யூஎஸ், அதாவது ஃபாரின் ஹாலிவுட் சேனல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். ஸ்டார் மூவி, சோனி பிக், அண்டுஃப்ளிக்ஸு இந்த மாதிரி ஹாலிவுட் மூவி எல்லாமே உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் வரும். அதே நம்ம இந்தியா மூவி எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த உங்களுக்கு சினிமா ஸ்கோப் டெக்னாலஜியில் இருக்கிறதுனால ஆஃப் ஸ்க்ரீன் தான் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு கேடிவி, சன் மியூசிக்கு இந்த மாதிரி சேனல்ஸ், ஆதித்யா, சிரிப்பொலி இதில் போடுற உங்களுக்கு 90-95% லேட்டஸ்ட் 2005க்கு மேலே வந்துருக்கக்கூடிய மூவி எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆஃப் ஸ்க்ரீன் தான் வரும். அது ஒரு சினிமா ஸ்கோப் டெக்னாலஜியில் அங்கேயே வந்து ஷூட் பண்ணி எடுக்கிறதுனால. இதே இது நீங்கள் தேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் வரும். நம்ம டிவியில் ஹெச்டி டிவி எல்லா டிவிலையும் பார்க்கும்பொழுது அந்த ஆஃப் ஸ்க்ரீன் தான் வரும். மேலேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளாக் ஸ்க்ரீன் தான் வரும். அந்த ஒரு சினிமேட்டிக் எஃபெக்டை காமிக்கிறதுக்காக தான் அவங்க ஒரு டெக்னாலஜியில் யூஸ் பண்ணுறாங்க. நமக்கு வந்து ஆஃப் ஸ்க்ரீனை வந்து கட் பண்ணி கொடுக்குறதில்ல. ஸோ அவங்க வந்து பிளர் பண்ணியோ இது பண்ணியோ நமக்கு கொடுக்குறதில்ல. அந்த ஒரு சினிமேட்டிக் எஃபெக்டை வந்து நம்ம என்ஜாய் பண்ணணும். எல்லா டிவிலையும் பார்த்தீங்கன்னா இருக்க டெக்னாலஜி வந்து அதிகமாகிட்டு தான் போகுது. அதனால் அந்த லெட்டர் பாக்ஸ் அந்த ஒரு வடிவத்தில் வந்து நமக்கு மூவி எல்லாமே ஷூட் பண்ணுறாங்க. இதே சீரியல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் வரும். இப்போ சன் டிவி, அவங்களுக்கு விஜய் டிவி, ஜீ தமிழில் நைட்டு போகிற சீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் வரும். அடுத்து நியூஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு புதிய தலைமுறை, நியூஸ் 7 தமிழ், தந்தி டிவி நியூஸ் எல்லாமே ஃபுல் ஸ்க்ரீனில் வரும். விளம்பரங்கள், அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் ஃபுல் ஸ்க்ரீனில் வரும். கிரிக்கெட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் தான் வரும். மேக்ஸிமம் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் தான் வரும். அடுத்து உங்களுக்கு டிஸ்கவரி, அனிமல் பிளான்ட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெச்டியில் ஃபுல் ஸ்க்ரீனாக வரும். நார்மலில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ரோக்ராம் வந்து ஆஃப் ஸ்க்ரீனில் வரும். நமக்கு ஃபைனலாக ப்ராட்காஸ்ட் பண்ணும் பொழுதே அந்த மாதிரி கான்செப்டில் தான் பண்ணுவாங்க. ஸோ எல்லா டிவிக்குமே எஸ்டி, ஹெச்டி எல்லா வேரியண்ட்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மேலே கீழே வந்து உங்களுக்கு பிளாக் ஸ்க்ரீன் வரும். இது ஒரு நல்ல ஒரு சினிமேட்டிக் எஃபெக்டை கொடுக்கறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி பயன்படுத்துகிறாங்க. அதே சமயம் இப்போ நீங்கள் ஒரு மூவி ட்ரெய்லர் வருது, ஒரு மூவியோட சாங் வந்து லிரிக்ஸாக வருது அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வரும். ஏன்னா அதை இமேஜை வச்சு பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு மூவி வந்து ஒரு சாங் வந்து வீடியோ சாங் வர்றதுக்கு முன்னாடி நம்ம லிரிக்ஸாக தான் மியூசிக் சேனலில் போடுவாங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் தான் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 7S மியூசிக் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் தான் வரும். ஏன்னா அது இமேஜை வச்சு வந்து உங்களுக்கு ரோலிங் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வரும். அதே தான் அந்த சாங்கினுடைய வீடியோ சாங் அவுட் ஆகும்பொழுது உங்களுக்கு லெட்டர் பாக்ஸ் வடிவில் ஆஃப் ஸ்க்ரீன் தான் வரும். மேலேயும் கீழே வந்து அந்த பிளாக் ஸ்க்ரீன் கண்டிப்பாக வரும். அது ஒரு நெக்ஸ்ட் அந்த வீடியோ சாங் வந்து அவுட் ஆகும் பொழுது மேலே கீழே வந்து ஒரு பிளாக் ஸ்க்ரீன் தான் வரும். இப்போ ரீசெண்டாக வந்த மூவி ஜெயிலர் மூவியே பார்த்தீங்க அப்படின்னா அந்த காவாலா சாங் வந்து நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். வீடியோ சாங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் வருது. அவங்க வந்து ஷூட் பண்ண விதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் அங்கே பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து பீஸ்ட் சாங் பார்த்தீங்கன்னா அந்த அரபிக் குத்து ப்ளஸ் உங்களுக்கு ஜாலியா ஜிம்கானா இந்த 2 சாங்குமே நீங்கள் யூடியூப் எல்லா இதுலேயுமே பாருங்கள். உங்கள் லேப்டாப், உங்களுடைய டிவி, மொபைல் எல்லா இதுலேயுமே இந்த 2 சாங்கை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். ஃபுல் ஸ்க்ரீனில் வரும். மற்ற
ஓகே, ஃபைனலாக இந்த 3 சாங்கை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லா ஸ்க்ரீனுக்குமே ஃபுல் வீடியோ சாங் வந்து ப்ளே ஆகும். அவங்க அந்த சாங் ஷூட் பண்ண ரேஷியோ வேறு, அங்கே ஃபைட் சீனு, எமோஷனல் சீன் வேறு, ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுற விகிதம் வந்து ரேஷியோ வந்து வேறு இதில் வந்து எடுத்திருப்பாங்க. அடுத்து ஒரு ஃபுல் மூவி சலார் மூவியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் தான் வரும். அந்த ரேஷியோ அவங்களுடைய மூவி ரேஷியோ வேறு. நீங்கள் ஒரு மூவியினுடைய ரேஷியோ வேணும் அப்படின்னா கூகுளில் போய் ஐஎம்எஃபியில் பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சலார் மூவி வந்து அஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்னு போட்டிங்கன்னா அவங்களுடைய விக்கிபீடியா வந்து வரும். அதுலேயே நீங்கள் வந்து ரேஷியோ பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்தியாவில் எடுக்கக்கூடிய ஒரு 95% மூவி எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர் பாக்ஸ் மேலே கீழே வந்து இந்த பிளாக் ஸ்க்ரீன் கண்டிப்பாக வரும். அது ஒரு சினிமேட்டிக் லுக்கை கொண்டு வரக்காக தான் பயன்படுத்துகிறாங்க. ஓகே, இவ்வளோ தான் ஃபைனலாக. ஓகே, இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் டிவி ஜூம் பண்ணணும் வந்து வேறு எந்த ஒரு ஆப்ஷனையும் மாற்றணும் அந்த மாதிரி எதையுமே நீங்கள் யோசிக்காதீங்க. அங்கேருந்து டெலிகாஸ்ட் ஆகிற விதமே நமக்கு வந்து அந்த ஒரு ரேஷியோவில் தான் வருது. அதனால் இந்த மாதிரி தான் கண்டிப்பாக வரும். இப்போ நீங்கள் வெப் சீரிஸு, ஓடிடி இந்த மாதிரி எல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல் ஸ்க்ரீன் வரும். அதனால் நீங்கள் எதுவுமே குழப்பிக்க தேவையில்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.